எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு அரசன் தன் அரண்மனையில் பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்பை நிர்வாகம் செய்ய ஒரு ஊழியரை தேடினான் செல்லங்களா. அரசனது அமைச்சர்கள் நாடு முழுவதும் தேடி 3 நபர்களை அரசன் முன்னால நிறுத்தினாங்க. அரசனும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்தான். 3 பேரும் இந்த விதையை ஒரு தொட்டியில் முளைக்க போட்டு அடுத்த மாதம் இதே நாளில் கொண்டு வர வேண்டும். யாருடைய செடி நன்றாக முளைத்திருக்கிறதோ அவர்களுக்கே வேலை என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அடுத்த மாதம் அரசன் சொன்ன அதே தேதியில் 3 பேரும் வந்தனர். 2 பேரின் செடி நன்றாக வளர்ந்திருந்தது. ஒருவனது தொட்டி மட்டும் செடி இல்லாமல் வெறுமையாக இருந்தது. செல்லம் அரசனிடம் ஒவ்வொருவராக வந்தனர். முதல் 2 பேரும் செடிகளை மிகவும் கஷ்டப்பட்டு இயற்கை உரங்களை எல்லாம் போட்டு மன்னருக்காக செழிப்பாக வளர்த்து கொண்டு வந்திருப்பதாக கூறினர். ஆனால் 3வது நபரோ, அரசே, நான் தினமும் தண்ணீர் ஊற்றினேன், ஊரமும் இட்டேன், ஆனால் தாங்கள் கொடுத்த விதை மட்டும் முளைக்கவே இல்லை. எனினும் அரச கட்டளைக்கு இணங்க தொட்டியுடன் இங்கே வந்துள்ளேன் என்று கூறினான். உடனே அரசனும், எல்லோரும் நன்றாக கேளுங்கள், நான் 3 பேருக்குமே கொதிக்கும் நீரில் அவித்த விதையைத்தான் கொடுத்தேன். 3 பேருக்குமே விதை முளைக்க வாய்ப்பே இல்லை. எனவே முதல் 2 பேர் நான் கொடுத்த விதை முளைக்கவில்லை என்றதும் வேறு விதையை முளைக்க வைத்து செடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் 3ஆம் நபரோ விதை முளைக்கவில்லை என்றாலும் நேர்மையாக வெறும் தொட்டியை எடுத்து வந்து உண்மையை கூறியிருக்கிறார். எனவே உண்மை உள்ள இந்த நபருக்கே அரண்மனையில் இந்த உயரிய பொறுப்பை வழங்குகிறேன். அதோடு அவரது 1 வருட சம்பளத்தை பரிசாக கொடுக்கிறேன் என்று அந்த உண்மை உள்ள மனிதனை உயரிய பொறுப்பில் அமர்த்தினார் நம்ம அரசன். அன்பு செல்லமே, கதையை பாத்தீங்களா தங்கங்களா? பத்தியா, உண்மையுள்ள மனுஷன் இல்லையா அவரு? பத்தியா, அந்த அரசர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு, ஒரு வேலைக்கு ஆள் தேடுறதுக்கு அவர் எப்படி ஒரு டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட் வச்சதுல யாரு பாஸ் ஆனாங்கன்னு பத்தியா தங்கங்களா? பத்தியா, 3 பேர்த்துக்கிட்ட விதை கொடுத்தாங்க. ஆனா 2 பேர் என்ன பண்ணாங்க? ஏமாத்திட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உண்மையா அந்த தொட்டியை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க செல்லங்களா. பாத்தியா, அவருக்கு தான் அந்த அரசருடைய என்னது இடத்துல வேலை கிடைச்சிருக்கு தங்கங்களா. அதுதான் தங்கங்களா, நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் அதுதான் நமக்கு கற்றுத்தருது. நம்ம பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு செல்லம். என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா. உண்மையா மட்டும் நம்ம இருந்துட்டோம்னு வையன் செல்லம், நமக்கு ஏசப்பா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸை தருவாரு செல்லங்களா. பாத்தியா, அந்த அங்கிளுக்கு என்னாச்சு? அரசருடைய இடத்துலயே ஒரு அழகான பொறுப்பு. என்ன பொறுப்பு? ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ற ஒரு பொறுப்பு அந்த அங்கிளுக்கு கிடைச்சிருக்கு செல்லங்களா. நீயும் அதே மாதிரிதான் என் அன்பு செல்லமே. உண்மையா இருக்கும்போது உனக்கும் உயர்வான பதவிகள் காத்துக்கிட்டே இருக்கு செல்லங்களா. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றியா செல்லம்? சொல்லுங்க பாப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். மறுபடியும் ஒருக்கா சொல்லு செல்லம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். சூப்பர் செல்லம். இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 28:20. சொல்லுங்க. சூப்பர் செல்லம். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லு. எப்பவுமே உண்மையா இருக்க மறந்துடாத செல்லம். உன்கிட்ட யார் எந்த வேலை கொடுத்தாலும் அவ்வளவுதானே, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலான்னு ஒரு நாளும் நீ நினைக்காத. ஏன்னா நீ யாருடைய பிள்ளை?
ஏசப்பாவோட பிள்ளை. சரியா செல்லுங்களா? இந்த வசனம் நீ அப்படி சொல்லும் போது இந்த வசனம் உனக்கு என்ன பண்ணணும், ஞாபகத்துல வந்துரும். ஐயோ, பைபிள்ல உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அந்த வசனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படின்னு உனக்கு டான்னு இந்த வசனம் வந்துடணும். சரியா செல்லம்? வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர. சரியா செல்லம்? பாய், குட் நைட்.